பாண்டியன் ஸ்டோர் சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம சரவணன் இருந்துட்டு தங்கமயிலு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டது வாழ்ந்த வாழ்க்கை. அதுக்கு அடுத்ததா தங்கமயில பத்தி ஒவ்வொரு விஷயமா தெரிய வரும்போது, அவரு எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாரு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்க்குறாரு. என்னால இந்த குடும்பத்துல எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் மட்டும் எப்படி இந்த வீட்ல இப்படி இருக்க முடியும்? ஐயோ! நம்ம பிள்ளைக்கு இப்படி ஒரு கல்யாணத்த பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, என் அப்பா மனசளவுல ரொம்பவே நொந்து போயிருக்காரு. இனிமே யாருக்குமே எந்த கஷ்டமும் கொடுக்கக்கூடாது. அந்த வீட்ல இருக்கிறவங்களும் கொஞ்சம் கூட சரியில்ல. பண்ற எல்லா தப்பையும் பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி. ஆனா எல்லா பழியும் தூக்கி எங்க குடும்பத்து மேல போட்டாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்துக்கிட்ட நம்ம மறுபடியும் போய் மாட்டிக்கவே கூடாது. ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் வயல பத்தி நான் நினச்சேன்னா, கண்டிப்பா நான் அவ கூட சேர்ந்தாலேயும் சேர்ந்துருவேன். அதனால நம்ம உயிரோடே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ரொம்பவே தப்பான முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம செந்திலும் கதற இருந்துட்டு அண்ணன் ரூம்குள்ளே போய் ரொம்ப நேரம் ஆச்சு. கதவவே இன்னும் திறக்கல. என்னவா இருக்கும்? பேசாமல் அண்ணங்கிட்ட கொஞ்சம் நேரம் போய் பேசுவோமா, அண்ணனுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்திலும் கதரும் நினச்சிட்டு சரவணோட ரூமை தட்டுறாங்க. ஆனால் சரவணன் ரொம்ப நேரமாக கதவை திறக்கவே இல்லை. அதுக்கு அடுத்ததான் வீட்டில் எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. எதுக்கும் ஜன்னல் வழியே எட்டி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பின்னாடி போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா சரவணன் படுத்திருக்காரு. ஆனால் அவர் படுத்திருக்கிறதே சரியில்லைன்னு சொல்லிட்டு கதவை உடைச்சிட்டு போய் பார்க்குறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.